கடவுளின் பெரிதான கிருபையினாலும் மேலான ஆசீர்வாதத்தினாலும் ஆயர் மற்றும் ஆயரம்மா அவர்களின் ஆலோசனையின்படியும் 3 வருடம் முழுவதும் பெண்கள் சங்கம் மூலம் நடைபெற்ற ஊழியங்கள் பின்வருமாறு. பெண்கள் சங்க கூடுகை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு பின் நடைபெறும். பெண்கள் சங்கமானது 46 உறுப்பினர்களை கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனைக்கு பின் தவறாமல் நடந்து வருகிறது. இந்த பெண்கள் சங்கத்தில் நமது ஆயரம்மா ரஞ்சிதம் பால் பிர்லா அவர்கள் தலைவியாகவும், திருமதி லீமா ரோஸ் ஜான் கமலேஸ் அவர்கள் செயலாளராகவும், திருமதி கில்டாராணி ஜேம்ஸ் சந்தோஷ் அவர்கள் பொருளாளராகவும் இருந்து செயல்பட்டு வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை எங்கள் சகோதரிகள் யாருடைய இல்லத்தில் உபவாச கூடுகை நடத்த கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் ஒன்று கூடி காலை 10:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை பாவ அறிக்கை, கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக கூறி மகிமைப்படுத்துவதோடு தேசத்திற்காகவும் மக்களின் ரட்சிப்புக்காகவும் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்க அடிமைத்தன ஆவியில் இருந்து விடுதலை பெற திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் இணைந்து ஜெபிப்போம். 3வது சனிக்கிழமை ஆலயத்தில் உபவாச கூடுகை பெண்கள் பங்களிப்பு இன்றியமையாதது. ஆயிரமா அவர்கள் வந்து தேவ செய்தி அளித்து வியாதியஸ்தர்களுக்காக வல்லமையாக ஜெபிப்பார்கள். மருத்துவமனை ஊழியம் ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை சுமார் 8 முதல் 10 பெண்கள் வரை கடந்து சென்று VHS மருத்துவமனை, அடையார் கேன்சர் மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவமனை, தாம்பரம் சானிட்டோரியம் மருத்துவமனை என ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் சென்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நோயால் துன்பப்படும் அன்பர்களை சந்தித்து அவர்களிடம் இயேசுவின் அன்பை சொல்லி ஆறுதல் வார்த்தைகள் கூறி அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து வருவோம். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலும் விசுவாச குடும்பங்களிலும் கடந்து சென்று குடும்பங்களின் சமாதானத்திற்காகவும் நோயினால் வாடுகிறவர்களின் சுகத்திற்காகவும் விசுவாசிகளின் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்கும் போது அவர்கள் மனங்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. அநேக சாட்சிகளை பகிர்ந்து வருகிறார்கள். உலக பெண்கள் தினம் மார்ச் 8 அன்று பெண்கள் தினமாக நமது பேராயத்தின் மூலம் லைட் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. அதில் நமது திருச்சபையில் இருந்து 3 பெண்கள் நமது குருசேகரம் சார்பில் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். இந்த பெண்கள் பேரணியில் 3 நாட்கள் நடைபெறும். நமது பேராயர் பால் பிரான்சிஸ் ஐயா அவர்கள் பொறுப்பேற்று முதலில் பங்கேற்ற விழா மகளிர் மாநாடுதான். நமது பேராயத்தின் மிக முக்கியமான முதுகெலும்பாக இருப்பவர்கள் பெண்கள் ஐக்கிய குழு என்று பெருமையுடன் சிறப்புரையாற்றினார்கள். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை திருக்கழிக்குன்றம் சேகரத்திற்குட்பட்ட கிராமங்களுக்கு சென்று திருச்சபையோடு இணைந்து சுவிசேஷம் அறிவித்து வருகிறோம். குறிப்பாக நரிக்குறவர் இருளல் மத்தியில் கிராம ஊழியம் செய்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை விண்ணப்ப ஆராதனை நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் 31/8/25 ஞாயிற்றுக்கிழமை நல்மேப்பர் ஆலயத்தில் பெண்கள் ஒடுக்க கூட்டம் நடைபெற்றது. துதிப்பாடல்கள் ஆரம்ப ஜெபத்துடன் ஆரம்பமானது. சிறு நாடகம் ஆத்துமநேசர் சூளைமித்தி என்ற தலைப்பில் சிறப்பாக நடித்தனர். நடனம், பட்டிமன்றம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் மூலம் சிறப்பித்தனர். ஆலயத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 3 முதல் 5 மணி வரை பெண்கள் பெருக்கி சுத்தம் செய்து ஆலயத்துக்கு உதவி செய்கிறோம். பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை திருமணத்தின் போது வாழ்த்தி வருகிறோம். ஆலய உறுப்பினர் யாராவது உடல்நலக் குறைவாக இருந்தால் போய் ஜெபித்து ஆறுதல் படுத்தி வருகிறோம். குழந்தை பிறந்த வீட்டில் போய் பார்த்து ஜெபித்து அவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறோம். குடும்ப உறுப்பினர்களை இழந்த குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் படுத்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் நடைபெறும் விபிஸ் ஊழியங்களையும் பெண்கள் உற்சாகமாய் கலந்து கொண்டு ஊக்கப்படுத்தி வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் YMCA சென்று பெண்கள் பங்களித்து சண்டே ஸ்கூல் எடுத்து வருகிறோம். பெண்கள் சங்கத்தினர் ஞாயிறு தோறும் சண்டே கிளாஸ் நடத்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நற்செய்தி அறிவித்து வருகிறார்கள். 5வது வாரம்
பெண்கள் சங்கத்தினர் பாடல்கள் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இன்னும் சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக அறுவடை திருநாள், நற்செய்தி விழா போன்ற சிறப்பு விழாக்களில் பெண்கள் சங்கமாக சேர்ந்து தனி ஸ்டால் அமைத்து தின்பண்டங்களை விற்பனை செய்து திருச்சபை ஊழியத்துக்கான தேவைகளை சந்திக்கும் திருப்பணியை பெண்கள் சங்கம் செய்து வருகிறோம். இது தவிர வருடத்துக்கு ஒரு முறை ஆதரவற்றோர் இல்லத்துக்கு சென்று சிறு உதவி செய்து வருகிறோம். 2023 வீடற்ற பெண்கள் காப்பகத்துக்கு சென்றோம். 2024 ஆதரவற்றோர் ஆண்கள் காப்பகத்துக்கு சென்று சுமார் 45 ஆண்களுக்கு போர்வையும் மதிய உணவும் அளித்தோம். வருகிற 2025 டிசம்பர் மாதம் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பின் ஒரு சிறுவர் விடுதிக்கு சென்று உதவி செய்ய இருக்கிறோம். வருடத்துக்கு ஒரு முறை பெண்கள் ஞாயிறு அன்று காலை ஆராதனையை பெண்களால் நாங்கள் நடத்தி ஆராதனையை ஊக்கப்படுத்துகிறோம். ஆயரம்மாவின் அறிவுரைப்படி பெண்கள் ஐக்கிய கூட்டம் ஒவ்வொரு வாரமும் கீழ்த்தளத்தில் மாற்றப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை பிடி அரிசி காணிக்கை கொண்டு வந்து படைத்து ஆலயத்தில் இந்தி மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து வருகிறோம். 25 ஆவிக்குரிய பாடல் புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கப்பட்டது. இது தவிர ஆலயத்தின் கீழ்த்தளத்தில் அண்டர் கிரவுண்டில் டோர் போட சுமார் 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. மேலும் நம் ஆலயத்தில் ஏசி போடும்போது சுமார் 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. இது தவிர போர்டு பேனல் ஒர்க்குக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. இது எல்லாவற்றுக்கும் காரணம் பெண்கள் ஐக்கியத்தின் ஒத்துழைப்பு தான். எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்று திருச்சபையின் அனைத்து ஊழியங்களிலும் பெண்கள் சங்கத்தின் பங்களிப்பு திருப்பணியாற்றல், ஆலய வளர்ச்சியிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் ஏழை எளிய மக்களின் வளர்ச்சியிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்று உருவாக்கம் ஏற்படவும் தொடர்ந்து பெண்கள் சங்கம் செயல்படும் என்றும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்காக நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 2023 ரெவரண்ட் ஜோசப் பிரேம்குமார் ஐயா அவர்களும் மெர்லின் அம்மா அவர்களும் 2024 ரெவரண்ட் மேனுவல் டெக்டஸ் ஐயா அவர்களும் மர்சி டெக்டஸ் அம்மா அவர்களும் 2025 ரெவரண்ட் பால் பிர்லா ஐயா அவர்களும் ரஞ்சிதம் பால் பிர்லா அம்மா அவர்களும் நன்கு ஆலோசனை தந்து இந்த பெண்கள் சங்கத்தை தலைமையேற்று சிறப்பாக வழிநடத்தி சென்றார்கள். அவர்கள் யாவருக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது.